வரைக்கும் சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க. ஸோ நியூ டீம்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் காஸ்டிங் நல்லாயிருக்கு. ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ஜானரில் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணோம் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம். வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சார் கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. யூ ஆர் நெக்ஸ்ட் மூவியை பற்றி. ஏன்னா படம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. டைரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்திங்கன்னா 7 வருட கால நட்பு. அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாக தான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி எங்கள் டேரக்டரும் நல்ல டேரக்டர், நல்ல டீம். ஆக்சுவலி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகைகளுக்கும் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. படம் வெளிவந்து நிறைய நாள் ஓடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போவும் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும். நன்றி.